வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்செட் 2025 MBA MCAவுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்னும் ஃபியூ டேஸ்ல 1 or 2 டேஸ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதும் வந்து ஜனவரி 10ஆம் தேதி வாக்கில் வந்து வந்துடும். நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி வரும் பட்சத்தில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வேணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்தீங்கன்னா இப்போதைக்கு டாக்குமெண்ட் அப்படின்றது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய சிக்னேச்சர், இது ரெண்டும் தான் வந்து நம்ம டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். ஓசி பிசி கேண்டிடேட்டுக்கு இதுதான். அதே சமயம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் அப்படின்றது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எக்ஸ்ட்ராவாக வந்து அப்லோட் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸில் ரிடக்ஷன் வாங்குறது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட காஸ்ட் அப்படின்றது வந்து 1000 rupees அப்படின்றது வந்து வரும். அதே சமயம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டாக வர்றீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 500 rupees மட்டும் வந்து பே பண்ணா போதும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ண சொல்ல தேவைப்படுவாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. பட் இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, கரெக்டான இமெயில் ஐடி கொடுக்கணும். அதே மாதிரி ஆக்டிவேட்டில் இருக்கிற ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் கரெக்டான நம்பர். ஏன்னா ஓடிபி எல்லாம் வரும். ஸோ அது மொபைல் நம்பருக்கும் ஃபோன் நம்பருக்கு தான் வரும். ஸோ நீங்கள் தப்பானது கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துங்கன்னா அது ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப சிக்கலாயிடும். ஸோ அதை ரெண்டு மட்டும் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட நேம் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன், அட்ரஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூஜி டிகிரி, பிரான்ச் இது எல்லாம் வந்து என்ன நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் 5th செம்மாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஃபைனல் செமஸ்டராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் இயரே வந்து படிச்சு முடிச்சிருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம். அதுலலாம் வந்து எந்த குழப்பமும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாம் சென்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியர்பை எக்ஸாம் சென்டர் என்னன்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 15 எக்ஸாம் சென்டர் இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எது வந்து நியர்பையாக இருக்கோ அதில் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் தேவைப்படக்கூடியது அப்படின்றது வந்து இதுதான். ஃபர்தராக வந்து ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு உங்களோட ரிசல்ட் வந்து ஸ்கோர் கார்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் எகெயின் மே மாதம் கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 11th 12th அதுக்கப்புறம் யூஜி மார்க் ஷீட், உங்களுடைய ஹால் டிக்கெட், ஸ்கோர் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து இவ்வளோதான். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து உங்களுடைய சிக்னேச்சர், தேவைப்பட்டா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான